Hi friends, welcome to Ramni's Kitchen. இன்னைக்கு நம்ம Ramni's Kitchenல ரொம்பவே சூப்பரான கிழி பரோட்டா எப்படி பண்றது அப்படினு தான் பார்க்க போறோம். மட்டன் கிழி பரோட்டா, சிக்கன் கிழி பரோட்டா ரெண்டு விதமான பரோட்டா தான் இன்னைக்கு பார்க்க போறோம். நம்ம கிழி பரோட்டா அப்படினாவே ரெஸ்டாரன்ட்ல போய் வாங்கும்போது மட்டன் கிழி பரோட்டா 250 ஆகும். சிக்கன் கிழி பரோட்டா பாத்தீங்கன்னா 150 ல இருந்து 200 ஆகும். ஆனா வீட்ல ரொம்ப குறைவான செலவுல இந்த கிழி பரோட்டா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்மளோட Ramni's Kitchen சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கற ஆப்ஷன் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இந்த கிழி பரோட்டா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் பாத்தீங்கன்னா பரோட்டா எப்படி பண்றது நான் தனியா ஒரு வீடியோல போடுறேன். இது பாத்தீங்கன்னா சிக்கன் ஃப்ரை, சிக்கன் கிரேவி. இந்த கிரேவியை வச்சதுக்கு அப்புறம் இதுல இருந்து எடுத்த சிக்கனை நான் தனியா கடாயில ஃப்ரை பண்ணியிருக்கேன். அவ்வளவுதான். மட்டன் ஃப்ரை, மட்டன் குழம்பு. இந்த மட்டன் குழம்புல இருந்து மட்டன் தனியா எடுத்து அதையும் ஃப்ரை பண்ணியிருக்கேன். பொடியா நறுக்கிற வெங்காயம், ஸ்கிராம்பிள்டு எக் எடுத்திருக்கேன். இதுக்கு நல்ல கொழுந்தான வாழை இலை எடுத்துக்கோங்க. இது வந்து பின்னாடி சைடு பார்த்தீங்கன்னா அந்த நரம்பு இருக்கும் இல்லையா, அது கொஞ்சம் மொத்தமாக இருக்கும். அதனால நம்மளால இலையை மடிக்க முடியாது. அதுக்காக நான் அதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இலை கிழியாத அளவுக்கு இதை கட் பண்ணி எடுக்கணும். கொஞ்சம் இது கேர்ஃபுல்லாக கட் பண்ணி எடுக்கணும், இல்லைன்னா இலை கிழிஞ்சிரும். இது வந்து நான் பிரித்து இலையை கட்டுறதுக்காக பயன்படுத்திக்க போகிறேன். இலையை வந்து நம்ம ஸ்டவ்வில் வாட்டி எடுத்துக்கலாம். அப்போதான் இங்கே பாருங்க, இந்த அளவுக்கு நமக்கு நல்லா மடங்கும் போது கிழியாத வரும். இலையை சைடில் கட் பண்ணி சின்ன சின்ன பீஸாக ரெண்டு எடுத்துருக்கிறேன். பெரிய இலையும் சேர்த்து நம்ம வாட்டி எடுத்துக்கலாம். இப்போ அது சின்ன சின்ன இலையை நடுவில் வச்சுக்கோங்க, பெரிய இலைக்கு நடுவில். அதுக்கு மேலே ஒரே ஒரு பரோட்டா வச்சுக்கோங்க. இதில் நான் ஃபஸ்ட்டு மட்டன் கிழி பரோட்டா பண்ண போகிறேன். இதுக்கு இந்த மட்டன் குழம்ப உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே அந்த மட்டன் பீசஸை வச்சுக்கோங்க. ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா மட்டன் பீசஸ் ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும். ஆனால் நம்ம வீட்டில் செய்கிறனால கொஞ்சம் பெரிய பீசஸாக நான் போட்டிருக்கேன். இது மேலே பொடியாக நறுக்கின வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிடுங்க. அதுக்கு மேலே கொஞ்சம் குழம்பு ஊற்றிக்கோங்க. அதுக்கு மேலே ஒரு பரோட்டா வச்சு நம்ம கவர் பண்ணிடணும். பரோட்டா மேலேயும் கொஞ்சம் குழம்பு ஊற்றிக்கோங்க. நீங்கள் எவ்வளோ குழம்பு ஊற்றினாலும் அது ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணிவிடும் பரோட்டா. அதனால் நீங்கள் தாராளமாக குழம்பு ஊற்றிக்கலாம். இதுக்கு மேலே முட்டை வச்சுக்கிறேன். கொஞ்சமாக வெங்காயமும் கொத்தமல்லி தழையும் மேலே போட்டுக்கலாம். இப்போ இதை அப்படியே மடித்து கட்டிடணும். நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும், இல்லைன்னா இலை கிழிஞ்சிரும். நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த இலையிலேருந்து பின்னாடி பக்கம், அதை வச்சு நான் இப்போ இதை கட்டிக்க போகிறேன். அவ்வளோதான். இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதே மாதிரி சிக்கன் பரோட்டாக்கு ரெடி பண்ணிக்கலாம். அதே போல் இதை நான் ஸ்டவ்வில் வாட்டி எடுத்துருக்கேன். ஒரு பரோட்டா வச்சுக்கோங்க. சிக்கன் கிரேவியை மேலே அப்ளை பண்ணிக்கோங்க. மட்டன் பரோட்டாக்கு நம்ம எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான் இதுக்கும் நம்ம போட போகிறோம். இதில் சிக்கனுக்கு பார்த்தீங்கன்னா பீசஸ் வந்து ரொம்ப பெருசு பெருசாக இருக்கும். கடையில் சிக்கன் மட்டன் ரெண்டுமே நீங்கள் போன்லெஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். மட்டன் கிளி பரோட்டாக்கு எப்படி பண்ணோமோ அதே மாதிரி தான் இதையும் நம்ம பண்ணணும். நார்மலாக மட்டன் சிக்கன் ரெண்டுமே குழம்புல இருந்து அப்படியே மட்டனோடய அதில் ஊற்றிடுவாங்க, இல்லைன்னா சிக்கனோடய ஊற்றிடுவாங்க. நான் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்கணுன்றதுக்காக அதை எடுத்து தனியாக ஃப்ரை பண்ணியிருக்கேன். இவ்வளோ குழம்பு ஊற்றினா கூட அது இருக்கிற இடமே தெரியாத போயிடும், எல்லாமே அப்சர்வ் பண்ணிடும். இதுக்கு மேலே கொத்தமல்லி தழை கொஞ்சம் வச்சுட்டு முன்ன அந்த இலை எப்படி கட்டணுமோ அதே மாதிரி இதையும் கட்டிடலாம்.
நீங்கள் இலையை சரியாக வாட்டாத விட்டுட்டிங்கன்னா கொஞ்சம் கிழிய ஆரம்பிச்சிரும். இப்போ மட்டன் பரோட்டா சிக்கன் பரோட்டா ரெண்டுமே நமக்கு ரெடியாக இருக்குது. இதை ஒரு ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான்ஸ்டிக்கில் பண்ணுறதுனால எண்ணெய் ஊற்ற வேண்டாம், கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்குமேன்றதுக்காக நான் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய்க்கு பதிலாக தண்ணி ஊற்றியும் பண்ணுவாங்க, நீங்கள் அப்படியும் பண்ணிக்கலாம். இது ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விட்டுருங்க. இந்த இலை ஹீட் ஆக ஆக அதிலிருந்து அதனுடைய ஃப்ளேவர் எல்லாம் இந்த சிக்கன் மட்டனுக்குள்ளே பரோட்டாக்குள்ளே இறங்கிரும். உள்ளே இருக்கிற குழம்பு எல்லாம் நல்லா பரோட்டா இழுத்துரும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் இதை தனியாக எடுத்து வச்சிடுறேன். இலையோட கலர் பாருங்கள் எந்த அளவுக்கு மாறி இருக்குன்னு. இப்போ இதை நான் பிரித்து காமிக்கிறேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. மேலே எவ்வளோ குழம்பு ஊற்றுறேன் எல்லாமே இந்த பரோட்டா அப்சர்வ் பண்ணிருச்சு பாருங்கள். நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு பரோட்டா. இப்போ நம்ம மட்டன் பரோட்டாவையும் பார்த்துடலாம். இதுவும் நல்லா வெந்து வந்துருச்சு. எவ்வளோ சூடாக இருக்குது பாருங்கள். இது சூட்டோடு சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ பரோட்டா எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். குழம்போடு சேர்ந்து நல்லா ஊறி இருக்கு. சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. சிக்கன் பீசஸ் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இதுவும் பாருங்க நல்ல குழம்போட ஊறி சாஃப்டா இருக்கு. குழம்பு ஊத்துற இடமே தெரியல, அந்த அளவுக்கு ஃபுல்லா இது இழுத்துருச்சு. மட்டன் பாருங்க எவ்வளவு சாஃப்டா இருக்குன்னு. இது ஆல்ரெடி குக் பண்ண மட்டன் தான், இருந்தாலும் இந்த இலையோட சேர்ந்து வெந்தனால இன்னுமே சாஃப்ட் ஆயிடுச்சு. முட்டை, மட்டன், சிக்கன், பரோட்டா இந்த குழம்போடு சேர்த்து சாப்பிடும்போது இந்த இலையோட ஃப்ளேவரோட ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. இனிமேல் கிழி பரோட்டா சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா ரெஸ்டாரண்ட் போய் வேஸ்ட்டாக செலவு பண்ணாதீங்க. வீட்டிலையே சிக்கன் குழம்போ இல்லை மட்டன் குழம்போ வைக்கிற அன்னைக்கு இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இது வரைக்கும் நம்மளோட ரம்னிஸ் கிச்சன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷனை சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி புது புது வீடியோக்குள்ள மொபைல் தேடி வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.